வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போண்டா எப்படி போடலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். நான் போண்டா போடுறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஆகிடும். அதாவது அந்த போண்டா ரொம்ப கடையில் இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி இந்த போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி போண்டா ரெசிபி எல்லாமே ரொம்ப சூப்பராக செய்வாங்க. சரி, இன்றைக்கி நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க தான் இந்த போண்டாவை எனக்கு சொல்லி கொடுத்தது. சரி, நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போண்டா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போண்டா ஹார்டாகவே இல்லை, எப்போவும் நம்ம சாஃப்டாக கடையில் இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. சரி, எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் சூப்பராக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பாவும் ரொம்ப அழகாக கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணுறதை பார்க்குறதே ஒரு அழகு தான். நான் இந்த மாதிரி எனக்கு கட் பண்ண வராது. நம்ம எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுவோம். இந்த வெங்காயத்தை எந்த சைடு எடுத்தாலும் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் கம்மியாகவே இருக்காது. எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக பூ போல் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க. சரி, வெங்காயம் எல்லாம் நல்லா அழகாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, இதையும் என்ன செஞ்சு வச்சாங்க அப்படின்னா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கடலை மாவு கிடையாது, பட்டாணி மாவு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த உப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோடா உப்பு வேணும்னா நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு வேண்டாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சோடா உப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பட்டாணி மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கடலை மாவில் இல்லாமல் பட்டாணி மாவில் செஞ்சால் போண்டா ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, 1 கப் பட்டாணி மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாவு நம்ம கட்டியாக கரைக்கக்கூடாது. போண்டா சாஃப்டாக வராததுக்கு காரணமே மாவு ரொம்ப திக்காக, அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கிறது தான் காரணம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தண்ணியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த போண்டா சூப்பராக வரும். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு மாவு நல்லாவே வரும். இப்போ கூடுதலாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, மாவு சேர்த்துருக்கோம். மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா கடலை மாவு, அது எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வெறும் பட்டாணி மாவுலே உங்களுக்கு போண்டா ரொம்ப சூப்பராக வரும். சிலர் பாதி கப் பட்டாணி மாவு, பாதி கப் கடலை மாவு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு மாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி மாவில் செய்கிறதுனால போண்டாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கடலை மாவு டேஸ்ட் இல்லாத மாதிரி கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு பிணையிறதுல தான் நமக்கு போண்டாவோட டேஸ்ட்டே இருக்குது. மாவு நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போண்டா ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மாவு எல்லாமே நல்லா பிணைஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம மாவு ரெடி ஆகிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பாமாயில் ஊற்றிக்கோங்க. நான் ரேஷன் கடையில் வாங்கின பாமாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஆயில் ஊற்றுக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் ரீயூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும். எந்த விதமான ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீயூஸ் பண்ணாத ஆயிலில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் நம்ம கையை டிப் பண்ணிவிட்டு மாவை எடுத்து போட்டோம் அப்படின்னா
அந்த மாவு வந்து கையில் ஒட்டாது, சீக்கிரமாக அந்த பாத்திரத்தில் விழுந்துடும். அதுக்காக சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் தொட்டு தொட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ போண்டா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போனா நமக்கு வந்து அடி பிடிக்காது. நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு போண்டா வந்து மூழ்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்கும். இப்போ போண்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி உங்கள் கை அளவுக்கு நீங்கள் எந்த அளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து விடணும். நம்ம வந்து கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கி எல்லா போண்டாவும் உடஞ்சிடும். இந்த மாதிரி கம்பி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டிகிட்டு இருக்க மாவு எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா தன்னாலே பிரிஞ்சிடும். மாவு எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும்னா எண்ணெய் நம்ம வந்து இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒன்று ஒன்றையாக கம்பி வச்சு எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா போண்டா வந்து ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக சூப்பராக வெந்துடும். இப்போ போண்டா எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் தான் குக் ஆகியிருக்கும், பாதி வந்து உள்ளே பச்சை மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நீங்கள் வந்து எடுத்து எடுத்து குத்தி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த போண்டா வந்து சூப்பராக எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சு. இப்போ இந்த போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிலர் வந்து அரிசி மாவு சேர்க்குங்க. அரிசி மாவு சேர்த்தாலுமே அந்த போண்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் வெறுமனையாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெறும் போண்டா மாவு மட்டும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போண்டா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ரெடிமேடாகவே பஜ்ஜி போண்டா மாவே கிடைக்கும். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினலாக மாவை அப்படியே நம்மளே ரெடி பண்ணுறது அது ஒரு டேஸ்ட். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்றாக்கெலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ போண்டா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து டீ கடையில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஹைப் பாயிண்ட்ஸை எனக்கு நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவுக்கு கொடுக்கலாம். இப்போ போண்டா எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்காது. எதுவுமே என்ன செய்யலை அப்படின்னா குடிக்கல. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. மாவு வந்து உடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டு எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். போண்டா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.